வணக்கம். டாக்டர் ஹரிஷ், ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டலில் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவராக இருக்கேன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நார்மலாக வீட்டில் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் பார்க்கலாம், இல்லை நார்மலாக யாராவது ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் பார்க்கலாம். அதிகமாக சாப்பிடும்போது தான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிடும்போது வயசானவங்களில் இது ரொம்ப காமனாக நம்ம பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உணவு குழாயில் ஏதாவது பொருள் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இனிஷியலாக அவங்கள சீன் சேஃப்டின்னு சொல்லுவோம். இப்போ ரோட்டில் எங்கேயாவது ஆயிடுச்சு அப்படின்னா, கீழே விழுந்துட்டாங்க மயங்கி அப்படின்னா, அவங்கள ஓரமாக கொண்டு ஃபஸ்ட்டு படுக்க வச்சிடணும். வாயை திறந்து வாய்க்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்மளால் எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம். அப்படி எடுக்க முடியலன்ற பட்சத்தில் நம்ம ப்ரீத்திங் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ப்ரீத்திங் இல்லை அப்படின்னா சிபிஆர்னு சொல்லி ஒரு மேனுவர் சொல்லுவோம். நம்ம சிபிஆர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணிக்கலாம். இது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைகளாக இருக்காங்க, மினிமம் சில்ட்ரன்ஸ் மாதிரி இருக்காங்க, லெஸ் தென் 12 years அந்த மாதிரி இருக்காங்க, சின்ன குழந்தையாக இருக்காங்க, வெயிட்டு கம்மியான பர்சனாக இருக்காங்கன்னா முதுகில் நல்லா தட்டுனாவே நிறையா டைமில் வெளியே வந்துடும். இல்லை அவங்களால இரும முடியும், சுயநினைவோட தான் இருக்காங்க அப்படின்னா இருமுனாங்கன்னா நிறையா டைம் வெளியே வந்துடும். ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா நம்ம கவுத்திட்டு பின்னாடி முதுகில் தட்டும்போது நிறைய டைம் அந்த எந்த பொருளோ அது வெளியே வந்துடும். சப்போஸ் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மேனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெம்லிச் மேனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கையை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு வயிற்றில் இப்படி வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் நல்லா ஃபோர்ஸாக கொடுக்கும்போது அந்த பொருள் வெளியே வந்துடும். வந்த உடனே முடிஞ்சளவு எவ்வளோ வேகமாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக முடியுமோ ரீச் பண்ணுறது தான் ஒரே வழி அதுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.